ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். தேசிய கீதம், நம்மளுடைய தேசிய கீதம் இன்றைக்கி அதை பற்றி தான் முழுக்க வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த தேசிய கீதத்தை எழுதினவங்க நம்மளோட நோபல் பரிசு பெற்ற வங்க எழுத்தாளர், அதாவது ரவீந்திரநாத் தாகூர் தான் வங்க மொழியில் இதை எழுதியிருப்பாங்க. இது நம்மளுடைய தேசிய கீதமாக அதிகாரப்பூர்வமாக எப்போ அறிவித்தாங்கன்னா, நம்மளுடைய முதல் குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், அவங்க 1950 ஜனவரி 24 அன்னைக்கு தான் அதிகாரப்பூர்வமாக ஒரு தேசிய கீதமாக அறிவித்தாங்க. இது என்னென்னா, அவருடைய இவர் இருக்கார்ல ரவீந்திரநாத் தாகூர், அவருடைய கீதாஞ்சலின்ற ஒரு கவிதை தொகுப்புலேருந்து தான் இது எடுக்கப்பட்டது. இன்னொன்று என்னென்னா, அது 52 வினாடிகள் முழுசாக பாடி முடிக்கணும்னா அதுக்கு 52 வினாடிகள் தேவை. ஆனால் சில சமயங்களில் இந்த ஸ்பெஷல் அக்கேஷன் சொல்லுவாங்க இல்லையா, சில சிறப்பு நிகழ்ச்சியில் 20 வினாடி, அதாவது முதல் வரியும் லாஸ்ட் வரியும் மட்டும் பாடி அந்த மாதிரியும் சில சமயங்களில் பண்ணுவாங்க. சரிங்களா? இன்னொன்று என்னென்னா, இதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. நான் ஒன்றா நான் சொல்கிறேன், ஒரு என்னென்ன லைனுக்கு என்னென்ன அர்த்தங்கள்னு நான் சொல்கிறேன். பொதுவாகவே நம்மளுடைய தேசிய ஒருமைப்பாடு இதுக்காகவே நம்ம தேசிய கீதம் பாடும்போது கண்டிப்பாக எழுந்து நின்று மரியாதை செலுத்தணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவில் ஃபுல்லாக நான் ஒரு லைனுக்கும் என்னென்ன அர்த்தங்கள் அப்படின்றத கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் முழுக்க சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். சரிங்களா? சில விஷயங்களை நமக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு 4 பேர்த்துக்கு சொல்லணும். சரிங்களா? நம்ம பிள்ளைங்களாக இருக்கட்டும், இல்லை யாருக்காக இருக்கட்டும், இது ஒரு தேசிய பற்று தான். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நான் இன்றைக்கி தேசிய கீதத்தை நான் எடுத்து இது பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கரெக்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். முதல் பாடல் வரி, ஜன கண மன அதிநாயக ஜெயஹே பாரத பாக்கிய விதாதா. இதுக்கு மீனிங் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்திய மக்களின் மனங்களில் என்றும் நிலைத்து நின்று ஆளுகின்ற அரசே, இந்தியாவின் விதியை நிர்ணயிப்பவரே, உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். இதுதாங்க அர்த்தம். இந்த வார்த்தைக்கு, இந்த சென்டென்ஸுக்கு இந்த பாடல் வரிக்கு இதுதான் அர்த்தம். சரிங்களா? இதில் ஒரு சின்ன சர்ச்சை எழுந்துச்சு. எப்படின்னா, இந்த பாடல் 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் இந்த பாடலை பாடுறாங்க. அந்த டயத்தில் 5ஆம் ஜார்ஜ் மன்னர், அதாவது அவர் இந்தியாவுக்கு வருகை தந்ததை பாராட்டும் விதமாக ஒரு தீர்மானமும் நிறைவேற்றுறாங்க அந்த மாநாட்டில். ஸோ அவருக்காகத்தான் இந்த பாடல் பாடினாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரிட்டிஷ் அரசு ரொம்ப புகழ்ந்து இது பண்ணுச்சுன்னு சொல்லி, அதாவது பிரிட்டிஷ் அரசரை புகழ்ந்து பாராட்டினாங்கன்னு சொல்லி ஒரு தவறான ஒரு வதந்தி இருந்தது. பட் இதை ரவீந்திரநாத் தாகூர் என்ன சொன்னார்னா, 1937 39ஆம் ஆண்டில் அவர் எழுதின கடிதத்தில் இந்த பாடல், அதாவது பாரத பாக்கிய விதாதா அப்படின்ற சொல் அந்த அந்த வேர்டு இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை, அது என்னென்னா, இந்தியாவை வழிநடத்தும் இறைவன் அல்லது பிரபஞ்ச சக்தியை குறிக்கக்கூடியது. எந்த ஒரு தனி மனிதரையோ பிரிட்டிஷ் அரசரையோ இது குறிக்கப்படலை அப்படின்றத தெளிவாக சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். இதுதான் இந்த வார்த்தைக்கு ஒரு மீனிங். சரிங்களா? தெளிவாக இது மனசில் குறித்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பஞ்சாப, சிந்து, குஜராத்த, மராட்டா, திராவிட, உட்கல, பங்கா. என்ன அர்த்தம்னா, பஞ்சாப், சிந்து, குஜராத்து, மகாராஷ்டிரம், தென்னகம், ஒடிசா, வங்காளம் ஆகிய நிலப்பரப்புகளிலும் அப்படின்ற அர்த்தம். அதே மாதிரி விந்திய, ஹிமாச்சல, யமுனா, கங்கா, உச்சல, ஜலதித, ரங்கா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, விந்திய இமய மலைகளிலும் யமுனை கங்கை நதிகளிலும் எழும் அலைகளிலும் உங்களது திருப்பெயர் எதிரொலிக்கட்டும். இதுதாங்க இந்த இதுக்கு மீனிங். அடுத்து, தப சுப நாமே ஜாகே தப சுப ஆசிச மாகே காகே தப ஜெய காதா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது மேல் சொன்னோம் இல்லையா, விந்திய இமயமலை, பஞ்சாப், சிந்து, இது எல்லாமே உங்களது மங்கள பெயரை போற்றி விழித்தெறுகின்றன, உங்களது நல்ல ஆசிகளை வேண்டுகின்றன, உங்களது வெற்றி கீதத்தை பாடுகின்றன. இதுதான் இதுக்குரிய மீனிங். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு அழகான ஒரு தமிழ் மீனிங் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் நல்லபடியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்றைக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்து ஜனகண மங்கள தாயக ஜெயஹே பாரத பாக்கிய விதாதா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, மக்களுக்கு நன்மைகளை அள்ளித்தரும் தலைவரே, இந்தியாவின் விதியை நிர்ணயிப்பவரே, உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். இதுதான் இதனுடைய மீனிங். ஸோ அழகான ஒரு தமிழ் அர்த்தம் பாருங்களேன். ஒரு வார்த்தை, அந்த ஒரு சென்டென்ஸ் இருக்குல்லையா, ஒவ்வொரு பாடல் வரிகளுக்கும் அழகான தமிழ் அர்த்தம் இருக்குது. தயவுசெய்து இதெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க மக்களே. பார்த்தீங்கன்னா, ஜெயஹே 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 ஜெய 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 ஜெயஹே. என்ன அர்த்தம் அப்படின்னா, வெற்றி வெற்றி வெற்றி, உங்களுக்கு என்றென்றும் வெற்றி மட்டுமே உண்டாகட்டும். ஆக்சுவலாக இன்றைக்கி தான் இந்த தேசிய கீதத்தினுடைய தமிழ் அர்த்தம். நம்ம வந்து பாடுவோம் செய்வோம் எல்லாம் ரைட்டு, ஆனால் அதுக்குரிய தமிழ் அர்த்தம் வந்து இன்றைக்கி தான் வந்து நானே வந்து சர்ச் பண்ணி எனக்கு என்னவோ தோணுச்சு, இந்த தேசிய கீதத்தை பற்றி நம்ம போடணும் வீடியோவில் அப்படின்னு எனக்கு ஒன்று தோணுச்சு. அதனால் வந்து அதனுடைய தமிழ் அர்த்தத்தில் ஃபுல்லாக நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். நீங்கள் நினச்சி பாருங்கள், இதில் வந்து நம்ம 2 விஷயம் கவனிக்கணும். என்னென்னா, நம்மளுடைய தேசிய ஒருமைப்பாடு, இனம் மொழி மதம் கடந்து நம்ம எல்லாருமே ஒன்று. இந்த பாரத விலாசில் கூட, அந்த படத்தில் கூட அப்படி தான் காமிச்சிருப்பாங்க, சரிங்களா? அது ஒன்று. 2வது என்னென்னா, நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு பிரபஞ்ச சக்தி, அது இறைவன். நம்ம வந்து வெவ்வேறு உருவங்களிலோ இல்லை உருவங்கள் இல்லாமல் கூட நம்ம கும்பிடலாம். பிரார்த்தனைகள் வந்து மெத்தடு, அதாவது முறைகள் வந்து வெவ்வேறையாக இருந்தாலும் நம்மளை வழிநடத்தக்கூடிய இறைசக்தி ஒன்று தான், இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த தேசிய கீதத்தில் வந்து முக்கியமாக சொல்லியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி அதை தான் நான் சொல்கிறேன்ல, பொதுவாகவே சில விஷயங்கள், அதாவது சில ஜென்ரல் நாலேஜ், பொது அறிவுகளை வந்து நம்ம 4 பேர்த்துக்கு எடுத்து சொல்லணும். இப்போ உண்மையிலே இந்த தேசிய கீதத்தில் நான் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இறைவனையோ ஒரு தேசிய ஒருமைப்பாடையோ இந்த அளவுக்கு அழகாக ஒரு கீதமாக பாடி, தேசிய கீதம்னு அதுக்கு வந்து பேர் வச்சுருக்கிறது வந்து உண்மையிலே நல்ல ஒரு விஷயந்தான், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் மக்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.